ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் சபா பர்வம் பார்த்துட்ருக்கோம். இதில் அத்தியாயம் 4 சிசுபாலனின் பிறப்பு. சிசுபாலனின் தாயாருக்கு பகவான் கிருஷ்ணர் அளித்த வாக்குறுதி ஆகியவை நினைவு கூறப்படுவது. பல மன்னர்கள் சிசுபாலனுடன் சேர்ந்து கொண்டது. பகவான் கிருஷ்ணருடன் யுத்தம் செய்ய சிசுபாலன் தயாரானது. இந்த சபையில் சிசுபாலன் பகவான் கிருஷ்ணரையும் பாண்டவர்களையும் யாதவர்களையும் இகழ்ந்து பேசும்போது சகாதேவன் இங்கே பகவான் கிருஷ்ணருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டதை எந்தெந்த அரசர்கள் ஏற்கவில்லையோ அந்தந்த அரசர்களின் தலைகள் மீது இதோ என்னுடைய கால் வைக்கப்பட்டதாகிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலை உயர்த்தி காட்டுறாரு. அப்போது அங்கிருந்த அரசர்கள் யாருமே மறுமொழி பேசலை. அதுவரை வாக்குவாதத்தில் தலையிடாமல் இருந்த நாரதர், பகவான் கிருஷ்ணரை பூஜிக்காதவன் உயிரோடு இருந்தாலும் அவன் இறந்தவன்தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் கேட்காத சகாதேவன் பாண்டவர்களுடனும் கிருஷ்ணருடனும் யாதவர்களுடனும் யுத்தம் செய்ய தயாராகுமாறு அங்கே இருக்கக்கூடிய அரசர்களை தூண்டுறான். சிசுபாலன் தலைமையில் வெற்றி காண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தங்களுக்கெல்லாம் அந்த சபையில் அவமரியாதை நடந்துவிட்டது அப்படிங்கிற கோபத்தினாலையும் பல அரசர்கள் யுத்தத்துக்கு தயாராகி விட்டாங்க. அப்போது கோபத்தோடு எழுந்த அந்த அரசர் கூட்டத்தை பார்த்த தர்மபுத்திரர் பீஷ்மர்கிட்ட, இப்போது நான் எந்த வழியில் நடந்து கொண்டால் யாகமும் நிறைவடைந்து மக்களுக்கும் நன்மை கிடைக்குமோ அந்த வழியை எனக்கு சொல்லுங்கன்னு பீஷ்மர்கிட்ட கேட்குறாரு. அப்போ பீஷ்மர், பகவான் கிருஷ்ணர் இன்னமும் தீர்மானிக்காததால தான் சேது தேசத்து மன்னன் சிசுபாலனும் அவனை சார்ந்த அரசர்களும் இப்போது இங்கே சிம்ம கர்ஜனை புரிகிறார்கள். இவங்க எல்லாருக்குமே புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இவங்களுக்கு அழிவுகாலம் நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் சிசுபாலன் அதற்கு பீஷ்மரை இகழ்ந்து பேசிவிட்டு பீமனை யுத்தத்திற்கு அழைக்கிறான். அப்போது பீஷ்மர் பீமன் கிட்ட, இவன் உன்னை யுத்தத்துக்கு அழைச்சது இவனுடைய சிந்தனையினால் அல்ல, அதுவும் பகவான் கிருஷ்ணரால் ஏற்படுத்தப்பட்ட எண்ணம். இந்த சிசுபாலன் பகவானை எப்படி இவ்வளவு இகழ்ந்து பேச முடிகிறது அப்படின்னு நீ திகைக்க வேண்டாம். கிருஷ்ணர் தான் கொடுத்த வார்த்தையை, அவனுடைய அம்மாவுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சிசுபாலனுடைய பிறப்பை பற்றி விவரித்து சொல்ல தொடங்குறாரு. அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.